கணபதி சரணம் கணநாதா சரணம் வணக்கம். நான் ஆர்ஜே நந்தினி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ட்ரூ ஸ்டோரி சொல்ல போகிறேன். தேர்ஸ் டூ பிரதர்ஸ். அதில் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் வெல் செட்டில்டு, ஹீ இஸ் வெரி நைஸ் ஹியூமன் பீன். லைஃப்லேயும் வந்து ஹி அச்சீவ் த லாட் அண்ட் நல்ல மாதிரி இருக்கிறார். அதே அவரோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், ஹீ இஸ் ஆல்கஹாலிக். லைஃப்பில் சொல்கிற மாதிரி இல்லை, நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறாரு. ஸோ இந்த ரெண்டு பேர்கிட்டையும் போய் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு. அதில் முதலாவது அந்த ஆல்கஹாலிக் ஆள் சொல்கிறார், வெல் என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் அன் ஆல்கஹாலிக். ஸோ எனக்கு என்ன செய்கிறது, எனக்கு அது ஒன்று தான் ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ ஐம் பீயிங் லைக் தட் அப்படின்னு. அடுத்த பிரதர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்னார், எஸ் என்னோட அப்பா தான் காரணம் அப்படின்றத சொல்லியிருந்தார். உடனே கேட்டது, உங்களோட அப்பா ஒரு ஆல்கஹாலிக் அப்படின்னு கேள்விப்பட்டமே. எஸ் என்னோட அப்பா ஆல்கஹாலிக் தான், நான் வேறு மாதிரி எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னது என் அப்பாட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டு நான் வந்து நல்ல ஒரு பாதையில் போய் இப்போ வந்து வின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே சம்பவம் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்டான லைஃப் அங்கே இருக்குதுல்ல. இந்த கதையில் இது என்ன தெரிய வருது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சரௌண்டிங், இந்த சுற்றுச்சூழல் வந்து எங்களை தீர்மானிக்கிறது இல்லை அப்படின்றது கிளியராக சொல்லுது, ரைட்? அந்த சுற்றுச்சூழலிருந்து நாங்கள் எதை தேர்வெடுக்கிறோம், எங்களோட சாய்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த ட்ரூ ஸ்டோரி சொல்லி காட்டுது, ரைட்? எப்போவுமே வந்து பார்த்திங்களா இருந்தாலும் நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களோட மைண்ட் செட்டில் இருக்கிறது அதில் இருந்து நல்லதை எடுத்து எங்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் வாழணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட லங்ஸ், அதுதான் எங்களுக்கான முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். இந்த சுற்றுச்சூழல் அவ்வளவு மாசோட காட்டியிருக்கா, ஆனால் அதிலிருந்து அது ஆக்சிஜன் எது தேவையோ அதை மட்டும் எடுத்து எங்களை வந்து வாழ வைக்குது இல்லையா? அதே மாதிரி தான் உங்களை சுற்றி என்ன வேணுமென்றாலும் இருக்கட்டும், அதில் இருந்து நீங்கள் உங்களுக்கான நல்லதை மட்டும் எடுத்து அந்த பக்குவத்தோடு அதை எடுத்து நீங்கள் சூப்பராக உங்களோட லைஃப்பை வாழ வேணும். திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டோரி ஹேப்பன்ஸ் இன் எவ்ரிவேர். நிறைய இடங்களில் இந்த மாதிரி ட்ரூ ஸ்டோரிஸ் இருக்கும். எப்போவுமே என்னால் சுற்றுச்சூழல் இப்படி இருக்கிறபடி என்னால் முன்னேற முடியலை, என்னால் இது பண்ண முடியலை, நான் கெட்டது பண்ணுறதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு யாராவது சொன்னால் இனிமேல் நீங்கள் சொல்லணும், நீங்கள் கெட்டது பண்ணுறதுக்கும் உங்களோட பேட் பிஹேவியர் இருக்கிறதும் உங்களோட சுற்றுச்சூழலில் அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் தான் அதை மட்டும் எடுத்து அதை ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டாப் ரைட் அவே அண்ட் பிக் த குட் ஒன் அப்படின்றது நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேணும். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் ட்ரூ ஸ்டோரி அண்ட் ஐ சி யூ வித் another video. Take care.